எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சித்தூர் கிராமத்துல ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவன், யாதவ குலத்துல பிறந்தவன். என் பேர் தான் கோணரையா. என் முன்னாடி பேரு பச்சைமா. அந்த சனின 3ஆம் தரமா எடுத்தாந்து என் தலையில கட்டினாங்கப்பா. பம்புக்காரன் வாயாடி முண்டியாங்கிறான். ஆடு மாடெல்லாம் ஓட்டி பார்த்து கஞ்சியை தடின்னு சொல்லிட்டு வந்தேன். போய்தோ புளியாமத்துக்கு மேல 4 மாடு வந்து கம்யூனிட்டி முண்டை ஆளை காணும். இன்னைக்கு மட்டும் ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிற அடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவங்க போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். சாமியா வணக்கம். சாமியா வணக்கம்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறப்பா. இன்னுமா இருக்கிற? என்ன இன்னும் பாக்குற? இல்லப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்டு சாமியா. சாமியா யார் தெரியுதா? ஏப்பா யாருன்னே தெரியலையா? யார் தெரியல? தெரியலையா? என்னடா எதிர்கோ நிக்கிற தெரியலன்ற? ஆமா நீ ஆள் தெரியுது. நீ யாரு, என்ன ஊரு, என்ன பேரு எதுவுமே தெரியலையே. எப்பா யாதவ குலத்துல பிறந்தேன் நான் தான் கோனாரு. ஏய் கோனாரு நான்டா. நீ யாரு? ஆளே மாறி போய்க்கிறியா? என்னடா இப்ப கோட் சூட் மாதிரி நிக்கிறேன் நான்? இல்ல அப்ப பார்த்தா ஒல்லியா இருந்த. ஆமா பார்த்தா பல்க் ஆயிட்டு இருக்கீங்க. ஏய் முறக்கு தீனிடா. அப்படியா? ஆமா ஆமா. என்னப்பா சாமியா காலையில இருந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டியா சாமியா. வரும்போது என் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன், பச்சைமா வந்தேன் கஞ்சியா தடி போன அப்படின்னு. போய்தோ புளிய மாட்டுக்கு மேல 4 மாடு வந்து கம்யூனிட்டி முண்டை ஆளை காணும். பசி அடி வைத்து கிள்ளுது. அண்ணாக்கு ஒரு தானா கீழே இறங்குது. அதனால என் முன்னாடி கஞ்சியை தந்தனே வச்சுக்கா. அது ஒரு தெருத்து பாரு எடுத்து வச்சேன் பாரு. ஆமா எடுத்து வச்ச பாரு. அந்த பாரு என்ன படுத்துக்கிறேன். என் முன்னாடி வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்புறியா? அப்படியா? ஏப்பா முன்னாடி பச்சைமா வந்தா நான் பார்த்து அனுப்புறேன். சரி முன்னாடி பச்சைமா வந்தா நான் பார்த்து அனுப்புறேன்பா. என்ன பார்த்து அனுப்புறேன்றா? என்னப்பா நீ பார்த்துட்டு என்கிட்ட அனுப்புறியா? போனாரு என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க? நீ ஆடு மேய்க்கிற கொம்புக்கு பாரு மண்டையை பொழுது விடுவேன். இரு என்னடா முன்னாடி பச்சைமா வந்தா பார்த்து வழி சொல்லி அனுப்புறேன். அப்படி சொல்றேன்னா பார்த்து அனுப்புறேன்னா என்ன அர்த்தம்? இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டுமா. உன் முன்னாடி அனுப்புறியா? ஏண்டா அது மட்டும் தெரிஞ்சா உன் முன்னாடி என்னடா பட்டா என் முன்னாடி நான் ஐவேஷா? இல்ல கூட தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். வந்தா பார்த்து சொல்லி அனுப்பா. பார்த்து சொல்லி அனுப்புறேன். சாமியா அதெல்லாம் ஒரு 145 ரூபா இருந்தா கூட கைக்கு எல்லாம் வந்துருச்சு சாமியா. ஆமா 145 ரூபாய் இதுக்கு சரக்கு சாப்பிடும். சரக்கு சாப்பிடும். ஏண்டா பாட்டிலேயே 140 ரூபா தான் எழுதிக்குது. அது என்ன 145? கவர்மெண்ட் ரேட்டினாவோ 140 தான். அந்த அட்டை போட்டி பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கறதுக்கு 5 ரூபாய். எவன் அம்மா தாலி எடுத்து போய்கிட்டா? ஏய் எவன் அம்மா தாலி எடுத்து போய்கிட்டு ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிட்றப்பா. 4 5 20 ரூபாய். கிளாஸ் வாட்டர் வாங்கணும், சைடிஸ் வாங்கணும், எவ்வளவு செலவுக்குது? ஏண்டா போனாரு அந்த 4 5 20 ரூபாய் செலவு பண்றதுக்கு எவன் அம்மா தாலி அரைக்குதுன்னு சொல்றியா? 4 கோட்டு 560 ரூபாய் ஆகுது. சாப்பிடாதான் விட்டுறாடா, துட்டு மிச்சமாகும். செத்து புடுடா பாய். ஐயோ சரக்கு சாப்பிடலாம் செத்து புடுடா. போய் டாக்டர் போய் கேளு, உடம்பு செல்லு போறமே. உடம்புல ஆல்கஹால் இருந்துகிட்டே இருக்கணும், கொஞ்சமாவது இருந்துகிட்டே இருக்கணும். ஆமா சரக்கு ஆல்கஹால் பேர் வந்து தெரியுமா? எதுக்கு? ஆல்கஹாலுக்கு அடிக்கிறதுனால தான் அதுக்கு ஆல்கஹால் பேர். அது ஆல்கஹால் அடிச்சிட்டு ஒன்னோட ஒண்ணு அவங்க அடிச்சுக்கிறாங்க, அதனால ஆல்கஹால். கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. ஆமா நம்ம போய் சாப்பிடலாம், கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? ஆமா ஆமா அவ்வளவு நடிகர் தனமா இருக்கக்கூடாது. சரிப்பா சரி. காலையில ஓனர் ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன், நேரா கடைக்கு போ 3 குவார்டர் வாங்கி நிக்கிற சாப்பிடு. வீட்டுக்கு போய் முன்னாடி இச்சு போட்டு தெருவில் அடி பஞ்சாயத்து நான் பண்றேன். நல்ல புத்திமதி சொல்ற கோனாரு. சரிப்பா சரி அதெல்லாம் இருக்கா. என் முன்னாடி வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்பு. சொல்லி அனுப்புறியா? சொல்லி அனுப்புறியா? சொல்லி அனுப்புறா. ஏய் என்ன அடிக்க வர்றா? எத்தனை பேர் காப்ப? என்னடா என்ன விட கோவக்காரங்கடா சாமியா. ஆறு மாடலாம் போய் பயிர்ல இறக்குதே, வந்தா கொஞ்சம் சொல்லி அனுப்பு சாமி. என்னம்மா இந்த காலத்துல இப்படி ஒரு ரெண்டாம் கட்டம் பண்ணாங்கடா? ஏன்பா மலை ஊத்துக்கு போய் சாவுத்து பாரு. யாரு மணி? நான் யாருமே இல்லாத அனாதப்பா. அனாதெல்லாம் சொல்லாதம்மா. உலகத்துல பிறந்தவங்க யாருமே அனாதை இல்ல. ஒரு குழந்தையானது பிறகுது. பிறந்த உடனே அப்பா அம்மா இறந்துறாங்க. அந்த குழந்தை அனாதையா வாழுதா? இல்ல. வளருதா? இல்லப்பா. யாருன்னா எடுத்து காப்பாத்துறாங்களா இல்லையா? அனாதைன்னு ஏன் சொல்ற? ஆமா யார் நீ எங்கிருந்து வர? உன் பேரு என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன். என் பேர் சாந்தி. என் பேரை தவிர வேற எதுவுமே என்ன கேட்காதீங்கப்பா. இல்லம்மா இந்த காட்டுல அனாதையா வந்துக்கிறியம்மா. சொந்த பந்தம் யாரும் இல்லையா? யாருமே கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் டூருக்கு போயிட்டாங்களா? என்னத்துக்கியா சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லைன்றியம்மா? யாருமே இல்ல, அது அனாதையா இருக்கிறப்ப இப்போ திக்கத்த பொண்ணா வந்துக்கிறேன். ஆமா ஆமா. அதனால வாழ்க்கையில நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சு இருக்கிறேன். பாவமேயம்மா நீ ஏற்கனவே நொந்து போய்க்கிற. ஆமா மீன் வாங்கி 10 மணி நேரம் ஆகுது, இப்ப நொந்து போய்க்கிறேன். நான் என்ன கடப்பாக்கம் போய் மீன் வாங்கி அந்த சொன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து போய்க்கிறமா அப்படி சொல்லு. அதனால உன்னை நான் எதுவும் கேட்க விரும்பல. உன் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை எப்போ என்கிட்ட சொல்ல நினைக்கிறியோ அப்ப சொல்லு. எனக்கோ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா, குழந்தையே கிடையாது. இல்ல அதனால நான் உன்னை பொண்ணா ஏத்துக்கிறேன். என்ன நீ அப்பாவே ஏத்துக்கிறியா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன்ப்பா. என்ன சாக்கு அடிக்குதா? என்ன இது லோடு ஏத்திட்டு இருக்கிறாங்க? கரும்புலோடுனா சுகர் மில்லு எட்டுமையா இருக்கு. எங்க சுகர் மில்லு எங்கன்னு தெரியாத சித்திருக்கிறேன். வந்தவாசி டூ செய்யார் அனகாவூருக்கு இந்தாண்ட சுகர் மில்லு நேரா உள்ள நோய்க்குது. கையோட இட்டுமே இறக்கிட்டு வந்துடுறான்.
இல்லம்மா மாசமா இருக்கிற உங்க கணவர் இல்லையா? அப்படி கேள. ஆ. ஐயா அம்மா டீ வாங்கி சாப்பிடுங்க, பேசாத வாயை முடிக்குன்னு சாப்பிடுங்க. என் கணவர் இருக்கிறாரு, இறந்த உதவாத நிலையில் இருக்கிறாரப்பா. அப்படியா? ஆமா ஆமா. அட பாவமே. அம்மா ஆ. இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஆ. கவலையே படாத. இந்த அப்பா நான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வா, நான் உன்னை காப்பாத்துறேன். அப்பா ஆ. நான் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறேன். ம். என் கருவாடு இன்றைய என்றா இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா குழந்தை பிறந்துடும். பொம்னாட்டிக்கெல்லாம் மாசமா இருந்தா 10 மாசத்துல குழந்தை பிறந்துடும். நாங்க 10 மாசம் சுமக்கிறோம். ஆ. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆமா 10 மாசம் சுமக்கிறோம் நாங்க. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கூட மாப்பால என்ன? சீமை இல்லாத சுமக்கிறீங்க. இந்த பொம்பளைக்கு இது ஒண்ணு கத்து வச்சுக்கிறீங்க. என்ன? நாங்க 10 மாசம் சுமக்கிறோம், 10 மாசம் சுமக்கிறோம். ஆ. நீங்க 10 மாசம் தான் சுமக்கிறீங்க. ஆமா. நாங்க சாவர வரலும் சுமக்கிறோம். அதனால இது எப்ப டெலிவரி ஆகுது? எங்களுக்கு கேட்டா ஆ. ஆஸ்பத்திரி பக்கத்துல ஆச்சு ஊசினா இந்த பொம்னாட்டிக்கு இது ஒண்ணு சொல்லிக்கிறீங்க 10 மாசம் 10 மாசம். அப்பா ஆ. இருந்தாலும் பிரிந்து சென்ற கணவர் இன்றி இல்லாவிட்டால என்ற இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா என்ன தேடி வருவார். இந்த சொந்த அனைவரும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து சேருவாங்கம்மா. அது வரைக்கும் துணையா இருந்தா அது வாழ்க்கையில போதும். கஷ்டம்னு இருந்தா, குடும்பத்துல சண்டைன்னு வந்தா அனைவரும் பிரிதா செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும். ஆ. உன் குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. ஆகட்டும். கவலையே படாதே. துணையா என் இருக்கு. வீட்டுக்கு வா. ஐயோ அம்மா ஏம்மா ஐயோ டேய் வீட்டுக்கு வான்னு சொன்னா. டேய் ஐயோ வீட்டுக்கு வான்னு சொன்னா. ஐயோ 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 இருமா. நீ லபலபன்னு கத்தி என்ன வந்து குழந்தை போறாங்க. வீட்டுக்கு வந்தா சொன்னீங்கன்னா இடுப்பு வலிக்குதுப்பா. இது போலியா? ஐயோ அடி வயிறு வலிக்குதுப்பா. அடி வயிறா? ஐயோ பிரசவ வேதனை படிக்காமா? அந்த கொட்டாய்க்கு போமா. அந்த கொட்டாய்க்கு போ. ஏம்மா இந்த பிரசவம் பார்க்குற ருக்கு கேள்வி எங்க கிட்டியா? அவ என் ஜக்காய்க்கு எங்க போய்க்கிறாள் தெரியல. பாட்டி ஏம்மா? முடியல பாட்டி. வலிக்குது பாட்டி. முடியல முடியல. அவளை முக்கு முக்கு நீ முக்குங்கிறா. சரக்கு சாப்பிடுறாங்க கை கழிச்சுக்கோ. ஏய், அது யாரு? போட்டுச்சு போட்டுச்சு. ஆட்டுக்குட்டியா மாடா? பண்ணி குட்டி யார் பாத்தியா? உடந்துச்சுங்கப்பா குழந்தை பிறந்துச்சு. என்ன ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா தெரியல. பாத்துட்டு வாயா, என்னடா? பாத்துட்டு வாயா. ஏய் சரியான ரெண்டாம் கட்டார சொல்றேன். மா அதுக்குள்ள ஆயிடுச்சியா? அரைப்பறக்க போனா அவளுக்கு வண்டி வரல பொழுது கட்டிச்சாம ஏற்றி போவா. அதுவே அரைப்பறத்து தலைமையில தூக்கி வச்சு நின்று. உலகத்திலேயே 2 நிமிஷத்துல உன்ன மாதிரி குழந்தை பெற்றவங்க யாரும் கிடையாதுமா. என்னப்பா சொல்ற? ஆ. யாருமே இல்ல கூட மாட கூட நான் என்ன செய்யறது? ஆ. அதான் சரிதா சரிதா. ஆ. விக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தொண்டைன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா. கவலையே படாதம்மா. அழகான குழந்தை பிறந்திருக்கா பாருப்பா. பொம்பளை குழந்தையா ஆம்பளை குழந்தையா? பெண் குழந்தை. பெண் குழந்தையா? ஆமா. குழந்தை காட்டு. பாரு. அடடா முகத்தை அம்மா என்ன கண்ணே காணா? டேய் கண்ணு மூடி கூட கண்ணு கூட திறக்கல குழந்தை. கண்ணு திறக்கலையா? ஆமா. நான் போய் கத்திய தட்டமா திறந்துடலாம். தங்க ஊசிய தரப்ப கண் நீ தர தான் சொன்ன கண்ணு திறக்கலன்னு. கண் திறந்து இன்னும் பார்க்கல. ஏமா பொம்பளை குழந்தை பிறந்துக்குது. ஆமா. மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டுல பிறந்துக்கிறா. பிறந்திருக்கிறா. அந்த குழந்தை முகத்தை இன்னைக்கெல்லாம் பாத்து கிடக்கலாம். ஆஹா. நீ போய் சாவத்துல இருந்து அந்த குழந்தை வேற சாவ வச்சிருப்ப. ஆமாப்பா. அம்மா பெண்களா பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்கம்மா. ஆ, ஆ. பெண்கள்லாம் ஆமா. பிளைட் ஓட்டுறாங்க, கப்பல் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. ஆ. விஞ்ஞானத்துல எவ்வளவு வளர்ந்துருக்காங்க. ஆமாப்பா. சாவணுன்ற முடிவு எப்பவுமே எடுக்காத. இனிமே வரவே வராது. சாவு தேடி நம்ம போக கூடாது. போகக்கூடாது. சாவு தான் நம்மள தேடி வரணும். வரணும். சரிதானே? சரிங்கப்பா. ஆ. இருந்தாலும் கடவுளா கொடுத்த உயிர் எப்ப போகணும்னு கடவுளுக்கு தான் தெரியுமா? தெரியும்ப்பா. ஆ. அழகான குழந்தை பிறந்திருக்கிறா. அவளுக்கு பேர் வச்சாதானே அழகா இருக்கும். என் வாயிலே வச்சிடுறேன். பேர் வாயில தான் வைப்பாங்க. வாயால் தான் வச்சிடமா? அத வைப்பா. ஆ. ஏமா ஆ. குழந்தைக்கு சூப்பர் பேரு. அப்படியா? இந்த மாதிரி உலகத்துல யாருமே பேர் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பேரு? சூப்பர் பேரு. ஒரே எழுத்துல பேரு. ஒரு எழுத்து கூட பேர் இருக்குது. ஆமா. என்ன பேரு? ஜூ. 3வது தெருல கூட குழந்தை விளையாடி இருக்கட்டும். ஜூனு கூப்பிட்டுன்னு வச்சுக்கோ. 10 நிமிஷம் வாட்ச்படியாண்ட. அத வந்து வாலாட்டி போது பாரு. ஜூ, ஜூ. அந்த பேரை வைக்கச்சா நான் உன்ன. ஏமா? நல்ல பேரை வேணும். நாய் பேர் வைக்கிறேன். நாயமா? ஏ. அதெல்லாம் வேணாம். ஆ. நல்லா நறுக்கு இருக்கிற பேரு. நறுக்குன்னு இருக்குன்னா முறுக்குன்னு வச்சுக்கோ. காதல் நோயிற மாதிரி. காதல் நோயரமேனா குச்சின்னு வச்சுக்கோ. வாயில் நோயிற மாதிரி. வாயில நோயரமேனா வாய் பையன் வச்சுக்கோ. உன்னை என்னத்தான் கேட்கறது? எப்படியா பையன் தான் கேளா? என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்ற? நீ தான் சொன்ன என்ன கேக்குறது? அழகா பேர் கூப்பிடுற மாதிரி வைப்பானா? ஆ, ஆ. இந்த நாய் பேரும் குச்சி இதுவா பேரு? கலகாப்பான்ல கை விட்ட மாதிரி கல 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 கல. ஓ பெருமை தானா? குழந்தை பிறந்துக்கிற டீ சாப்பிட கூடாதுடா நானு. ஆ. ஆ.
பிஸ்கெட் சாப்பிடலாம். பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது. ஆ. இப்பெல்லாம் குழி குளிச்ச செலவு தான் அரிசி கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது. அரைக்கிறது கூட ஆள் கிடையாது எனக்கு. நீ கவலையா படாத, நான் இருக்கிறேன். ஆ. ஏமா குழந்தைக்கு நல்ல பேரை வச்சிடறேன். அழகான பேர் வை. அவன் உனக்கு பொண்ணா இருந்தாலும் எனக்கு பேச்சு இல்லையா? பேத்தி. அதனால ஆ. நாங்களும் யாதவ குலத்துல பிறந்தவங்க. ஆஹா. எங்க வீட்டுல எந்நேரமா அமுதம் நிறைஞ்சிருக்கோம். அம்மா வெடிகாலம் தான் குழந்தை இப்போ தான் பிறந்துக்குது. ஆத்தா ரெடியா இங்கிறான். வரும் 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 வரும். அம்மா எங்க வீட்டுல எந்நேரமும் அமுதம் நிறைஞ்சிருக்கும். நிறைந்திருக்கும். அதனால இந்த பெண் குழந்தைக்கு அமுதா வாழ்க. அமுதா